மாயா இது? உன் பெரியப்பா அவரோட முடிவை மாத்திக்கலையா? ஆமா பெரியம்மா, இப்ப அவரு தனா கதிரை பிரிக்கதான் போறேன்னு சொல்றாரு. தனாக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? நான் தனா கிட்டயும் பேசி பார்த்துட்டேன். அவ பெரியப்பா வாக்க மீற மாட்டேன்னு சொல்றா. பெரியப்பா கிட்ட கூட பேசி பார்த்துட்டேன். அவரும் நான் சொல்றத கேட்க ரெடியா இல்ல. கதிர்கிட்டயும் தனாக்கு எல்லா உண்மையும் தெரியும். அவ உன்னை ஏத்துப்பா, அவகிட்ட பேசுன்னு சொன்ன. ஆனா அவனும் தனாவே பெரியப்பா முடிவுக்கு சரின்னு சொல்லிட்டா. அதனால என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றான். எனக்கே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல பெரியம்மா. மாயா, நீ இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க இருக்கேன். நாம இவ்ளோ கஷ்டப்பட்டதே அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தானே. இப்ப அவங்கள பிரிய விட்டா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். நீ ஏதாவது பண்ணி இது நடக்க விடாம பண்ணிடு மாயா. மாயா, தானா கதிர் கூட இருந்தா மட்டும்தான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு அவங்கள பிரிக்கிறேன்னு சொல்லி அந்த புவனேஸ்வரி சவால் விட்டுட்டு போறா. அவங்க இங்க வந்தாங்களா? ஆமா, நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு தான் அவ இப்படி எல்லாம் செய்யறா. அவளை ஜெயிக்க விடக்கூடாது மாயா. கவலைப்படாதீங்க பெரியம்மா, தனா கதிரை நான் பிரிய விட மாட்டேன். ஏதாவது பண்ணி இத நடக்க விடாம நிறுத்துறேன். அதுக்கப்புறம் உங்களை எப்படியாவது நான் வெளியில கூட்டிட்டு போயிடுவேன். ஐயோ, என்ன பத்தி கவலைப்படாத. இப்போ நமக்கு தனா வாழ்க்கை தான் முக்கியம். சீக்கிரமா போய் ஏதாவது பண்ணு மாயா. நீங்க தைரியமா இருங்க, நான் வரேன்.